ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா. அப்பாவை பிடிச்சவங்க ப்ளூ ஹார்ட்டையும், அம்மாவை பிடிச்சவங்க பிங்க் ஹார்ட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டுவிட்டு வந்துடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதோட சைடில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் மாதிரி. அப்புறம் உள்ளே வந்து இந்த கேப் வந்து இப்படி எடுத்தால் வராத மாதிரி இருக்கிறதுக்கு இங்கே கீழே ஃபுல்லாக இந்த க்ளேவை எடுத்து நான் வந்து இங்கே ஒட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஃபுல்லாக இந்த ஒயிட் ஜார் ஃபுல்லாக நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன். அதுவும் நான் லைட் கலராக தான் பெயிண்ட் அடிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லைட் கலர் அடித்தா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்ல, அதனால். கிட்டத்தட்ட கீழே மேலே சுற்றி எல்லாமே நம்ம வந்து லைட் பேல் லெமன் எல்லோவில் வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இது காய வரைக்கும் விட்டோன்னே நம்ம வந்து இப்போ ஃபாதர்ஸ் டேக்கான ஸ்பெஷலாக இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த டப்பா வந்து நல்லா இந்த பெயிண்டெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து நான் எது க்ளேயில் வந்து இப்படி வச்சுருக்கேன்னா, இப்படி நம்ம நிற்க வைக்கும்போது இது வந்து இப்படி ஆடாமல் ஒழுங்காக நிற்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பென், அதுக்கப்புறம் இந்த லைட்ஸ் எல்லாமே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எப்படி நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் எதுக்கு இந்த ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த ஃப்ரண்ட் வந்து ரொம்ப எம்டியாக இருக்குல்ல, அதுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பால் வந்து நான் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் ஒயிட் கிளேயில் நீங்கள் நடுவில் இங்கே ஃபிட் பண்ணிக்கோங்க கம் வச்சு. அப்புறம் இந்த மாதிரி 2 மீசை பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ அது வந்து இப்படி வரும். அதை வந்து இங்கே ஒட்டலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நான் கம் எடுத்து அந்த க்ளேயில் வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் கம் போட்டு இந்த நோஸ்னெல்லாம் நான் ஒட்டிக்கிட்டேன். ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்கக்கூடாதுன்னா நான் பிளாக் பெயிண்ட் அடிக்கிறேன். பிளாக் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு நார்மல் கலரில் இருக்கட்டும். ஸோ இது வந்து நான் பிளாக் கலர் பெயிண்டால் இப்படி நல்லா பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மீசையும் நம்ம வந்து எப்படி ஒட்ட போகிறோன்னா இப்படி இருக்க போகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம கம்மில் ஒட்டிடலாம். நான் இதை வந்து ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணிட்டு நார்மலாக இப்படி ஒட்டிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதையும் நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். மீசையும் மூக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை நல்லா காய வச்சுட்டு உள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் போடலான்னு சொல்ல போகிறேன். ஐயோ, அதுக்கு முன்னாடி மூக்கு கல்லுட்டு வந்துடுச்சு. கம் ஒழுங்காக நிற்கல பாய்ஸ். ஸோ அதனால் நம்ம இப்படியே வச்சு கொஞ்சம் காய விட்டுடலாம். ஸோ வந்து இது நல்லா காயட்டும். ஃபைனல் லுக் ஆஃப் தீஸ் ரீயூசபிள் பாக்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட் நான் இதை வந்து லைட் உள்ளெல்லாம் போட்டு நான் பண்ணிக்க போகிறேன். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் லைட்டெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி லைட் இல்லாமல் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இது ஒரு நைட் லேம்ப் செட்டப் மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு விதமாகவும் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த லைட்டில் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பென் ஸ்டாண்டாக இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே உங்களுக்கு பென் ஸ்டாண்டாகவும் வேணாம், லைட் செட்டப்பாகவும் வேணான்னா இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் ஸ்டாண்டாக வச்சு பார்த்தீங்கன்னா 2 கண் இருக்குது, மூக்கு இருக்குது, அப்புறம் மீசை இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தான் கைஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.